ஹலோ. ஸோ சஷ்டி ஆரம்பிச்சிச்சு. மகா கந்த சஷ்டி விரதம் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் வீடியோ லேட்டாக தான் போடுறேன். இது வந்து டே 1. நான் ஃபர்ஸ்ட் டைம் காப்பு கட்டுறேன். மற்ற டைம் நான் விரதம் இருப்பேன், காப்பு கட்டினதில்லை. இந்த வாட்டி நான் காப்பு கட்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன். பச்சை கலர் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப நல்லது சொன்னனால நான் இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். காலைல எழுந்தோடனே வீடெல்லாம் துடைச்சிட்டு வீடு வெளியே எல்லாமே கழுவணும். ஸோ மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நான் வந்து ஃபுல்லாகவே துடைச்சாச்சு, நானும் மம்மிலாம் சேர்ந்து. அண்ட் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக நான் பண்ணுவேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நானுமே வந்து ஒரு கத்துக்குட்டி தான். எனக்கு வந்து சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும், முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த விரதம் இருக்கேன். இந்த விரதம் வந்து குழந்தைக்காக மட்டும் கிடையாது. கல்யாணத்துக்காகட்டும், நிறைய பிரச்சனை இருக்குது, இல்லை வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வரும். கெரியர்லேருந்து எல்லாத்துக்குமே வரும். ஸோ எழுந்தோடனே எனக்கு சிம்பிளாக இந்த கோலம் தான் நான் போட்டேன். எனக்கு கோலம் போடணுன்னு தான் இருந்துச்சு, பட் லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் இந்த கோலமே போட்டுட்டேன். பிரச்சனை இல்லை, நம்மளோட இஷ்டம் தான். அண்ட் வந்து வெத்தலைலாம் பிஃபோர் டே வாங்கலை, பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் கேட்டு வாங்கினோம். அதனால் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆச்சு. வந்து ஃபஸ்ட்டு காப்பு கட்டுறதுனால நானும் நிறைய யூடியூப் அண்ட் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு தான் நான் பண்ணுறேன். நிறைய விரதம் இருக்குது. நீங்கள் எந்த விரதம் எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு முருகருக்காக பால் பழம் தான் எடுத்தேன். பிகாஸ் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு சரி ஒரு பொழுது இருக்கலாம், பட் எனக்கு பால் பழம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் எடுத்தேன். அண்ட் எனக்கு அதான் சமாளிக்க முடியும் அதனால். அண்ட் மஞ்சள் நீங்கள் வந்து கையில் வந்து காப்பு காட்டுறீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கயிறு இருக்கா, அதில் வந்துட்டு நம்ம மஞ்சளை நல்லா வந்து நனைச்சி அந்த நூல் இருக்கும், நூல்லையே நம்ம கட்டலாம். ஓகேங்களா? மஞ்சள் கிழங்குலாம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதை கட்டிட்டு கையில் கட்டணும். பெரியவங்க கிட்ட கட்டிக்கலாம், இல்லை கோயில்லையுமே கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டுவாங்க. நிறைய பேர் வந்து முருகரோட டாலர் போடுவாங்க. ஒன்று ஒரு மாதிரி. இது வந்து வீட்டில் பூத்த பூ. ஸோ அதனால் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து முருகருக்கு வச்சாச்சு. வீடு காலைல செம்ம வேலையாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் வந்து நம்ம வந்து எப்படியும் சஷ்டி கவசம்லாம் படிப்போம்ல. ஸோ வந்து காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை படிக்கணும். சரவண பவ எழுதிட்டு அந்த இதில் வந்து விளக்கேற்றணும். இது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அண்ட் வந்து விரதத்தில் வந்து நிறைய விரதம் இருக்குது. லைக் மிளகு விரதம் இருக்குது. மிளகு மட்டும் 5 நாளைக்கு சாப்பிடுவாங்க. இளநீ விரதம் இருக்குது. ஒரு பொழுது 2 பொழுது எல்லாமே இருக்குது. அது யார் யாருக்கு என்னென்னவோ. ஏன்னா நல்லா தண்ணி குடிங்க. நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா தண்ணி குடிக்கணும். அண்ட் இந்த மணக்கட்டையில் வந்துட்டு சரவண பவ எழுதி ரெட் கலர் துணி வச்சுட்டு மேலே வந்து சாமி வச்சு நம்ம கும்பிடணும். வெத்தலை வந்து இந்த 6 விளக்கு போட்டுட்டு நடுவுலையும் ஏற்றலாம். நாங்கள் கீழே சரவண பவனும் எழுதியிருக்கோம். ஸோ அதனால் விளக்குக்கு மேலே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று சாக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டேக்கு செகண்ட் டேக்கு அந்த மாதிரி ஏற்றலான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. விரதம்ன்றது நமக்கு வந்து என்ன வந்து கஷ்டம் இருக்கோ அதை நல்லா வேண்டிக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது இருக்கிறது தான். அண்ட் வந்துட்டு மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம மனசார கும்பிட்டு இருந்தாலே போதும். இதெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற கஷ்டத்துக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த டைமில் கோவப்படாமல் இருக்கணும். அது எல்லாமே வந்துட்டு ஒரு விரதம் தான். இவங்க ரொம்ப சோதிப்பாங்க. எனக்கு 2 டேஸ் கூட ஆகலை. எனக்கு அவ்வளோ சோதனை. லைக் எல்லாத்துலேயுமே எனக்கு மத்தியானம் தூக்கமே வராது. இப்போன்னு பார்த்து மத்தியானம் தூக்கம் வரும், நிறைய பிரச்சனை வரும் வீட்டில். ஆனால் இந்த எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கடக்கணும். எல்லாமே நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போது ஃபுல்லஸ்ட்டாக எனக்கு முருகர் தருவார். நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் பிரச்சனை எல்லாமே. நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருங்க. எப்பயுமே நடக்குமா நடக்காத சொல்லாதீங்க. நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுங்க. பால் பழம் விரதம் தான் நான் இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து கேர் ஆகிறதுனால காஃபி அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் பால் மட்டும் குடிப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், அவங்கவுங்க சௌகரியம் பொறுத்து. ஸோ நான் அந்த கிழங்கு கொஞ்சம் பெருசாக கட்டிட்டாங்க. அதனால் நான் வந்து மஞ்சள் கலர் துணி போட்டு கட்டிட்டேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் ஜூஸ் நான் எடுத்துப்பேன். பால் பழம் விரதத்தில் நான் ஜூஸ் எடுத்துப்பேன். அது உங்களோட இது. நான் சால்ட் எதுலேயுமே ஆட் பண்ண மாட்டேன். சுகர் மட்டும் எனக்கு வந்து தலை சுற்றுனதுனால நான் வந்து சுகர் ஆட் பண்ணிப்பேன். மில்க்கு இவ்வளோ தான். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் வந்து அந்த டேக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமோ, ஏன்னா எனக்கு ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா விரதம் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கேர் ஆகுது, நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து அந்த விரதத்தப்போ நமக்கு சாமியை வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தான் வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கோமே. அதனால் வந்துட்டு நீங்கள் 3 வேளை சாப்பிட்டு கூட நான் மனசார நினச்சிக்கிட்டு கூட விரதம் இருக்கலாம். பட் நம்ம குறை சொல்லக்கூடாது. எனக்கு இப்படி இருக்குது, தலை சுற்றுது அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நல்லா சாப்பிடுங்க. அண்ட் ஈவினிங் 6 மணிக்கும் திருப்பி வந்து விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அண்ட் தென் நிறைய பேர் சொல்லுவாங்க 2 தடவை குளிக்கணும்னு. நீங்கள் வந்து ஈவினிங் தலை குளிக்க முடியலன்னா நீங்கள் வந்து நார்மலாக குளிச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் டெய்லி தலை குளிக்க முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே மனசு தான். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கேன். பட் நான் நிறைய தடவை விரதம் இருந்திருக்கேன். பட் ப்ராப்பராக வந்து கயிறு கட்டி இப்போ தான் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க, அவ்வளோதான். மற்ற எல்லாமே முருகர் பார்த்துப்பார். அண்டு இந்த டைமில் ரொம்ப கத்தக்கூடாது, யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. பட் கோவம் ரொம்ப வரும், நிறைய பிரச்சனை வரும். அது எல்லாத்தையும் வந்து முருகர் மேலே போட்டுட்டு
முடிஞ்ச வரைக்கும் கோயில் போயிட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு வாங்க. அண்டு நாளைக்கு விலாகில் சந்திக்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தண்ணி நிறைய குடிங்க. எந்த அளவுக்கு குடிக்கிறீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாத அளவுக்கு நல்லா தண்ணி குடிங்க. ஓகேங்களா? அண்ட் டாட்டா.